தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பாபுச்செட்டி குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை நீதிமன்ற உத்தரவின்படி மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன், இதன்படி எத்தனை குடியிருப்புகள் அங்கு இடிக்கப்பட்டு வருகின்றன? விவரம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பாபுச்செட்டி குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்புகளை நீதிமன்ற உத்தரவின்படி மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி எந்திரத்தின் மூலமாக இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவின்படி அங்கிருக்கக்கூடிய குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்டு வருகின்றன. ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு இடிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன், எத்தனை குடியிருப்புகள் இந்த ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக தற்போது இடிக்கப்பட்டு வருகின்றன? விவரம். வணக்கம் கரிதா. கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பின்படி இந்த 2016 இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில அது அகற்றப்படாமல் இருந்த நிலையில் அது கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு இந்த 12 வாரங்களுக்குள் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி முதல் கும்பகோணத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுப்பணித்துறையினர், மாநகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். தற்போது 7வது நாளாக இன்று கும்பகோணம் மேலக்காவேரி அடுத்த மூப்பக்கோயில் பகுதியில் பாபுச்செட்டி குளம், அந்த குளத்தை சுற்றியுள்ள 12 வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 12 வீடுகளை ஏசிபி இயந்திரம் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். முன்னதாக 12ஆம் தேதி காவிரி கரையோரம் உள்ள 39 வீடுகள், அதனைத் தொடர்ந்து தேப்பர்மணலூர் வாய்க்கால் பகுதியில் இருந்த 46 வீடுகள், பானாதுறை பகுதியில் இருந்த 20 வீடுகள், எள்ளுக்குட்டை பகுதியில் இருந்த 28 வீடுகள் ஏற்கனவே இடித்து அகற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிதான். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.